ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்து வந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட தொடக்கத்தில் நம்ம ஹீரோவை லைட் ஆகாம ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. ரியூக்கு ஒரு டவுட்டு, இவன் என்ன எனக்கு காலையிலேருந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான், நான் அங்கே கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவை அவருடைய ஸ்கூல் மேட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் வாடா நம்ம வெளியில் போய் விளாட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, வாடா நம்ம படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பட் நம்ம ஹீரோ எதுக்குமே போகல. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கிட்ட நம்ம ஹீரோ போய் ரியூக்கு கிட்ட பேசுறாரு. ரியூக்கு ஹீரோ கிட்ட ஏன்டா என்னை காலையிலேருந்து கண்டுக்கல, என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்னை தவிர வேற யாருக்கனுக்கு தெரிய மாட்டேங்கல, ஸோ நான் அவங்ககிட்ட பேசினேன், எல்லாரும் என்னை பைத்தியக்காரன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவரோட வேலையான டெத் நோட்ல பேர் எழுதி சாவடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதை ரியூக்கு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கு. போன எபிசோட்ல நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவுக்கு ஆப்பிள் சாப்பிட கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஆப்பிளை ரியூக்கு டேஸ்ட் பார்த்தோன்னே ரியூக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருது. இந்த சீனை காப்பிரைட் ப்ராப்ளத்தால நேற்று என்னால் போட முடியல காய்ஸ், சாரி. அப்போ தான் ரியூக்கும் சொல்லியிருக்கோம், உன்னை தவிர வேற யாராலையும் என்னையை பார்க்க முடியாதுன்னு. ஓகே கைஸ், இன்னைக்கான எபிசோட்குள்ள வரலாம். டெத் நோட்டில் நம்ம ஹீரோ சீரியஸாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ டெத் நோட்டை டேபிள் கடியில் வச்சுட்டு போய் கதவு திறந்தா அது வேற யாரும் அவரோட சிஸ்டர் தான். ஹீரோட சிஸ்டர் ஹீரோ கிட்ட, அண்ணா எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி தர உதவி பண்ணுனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி ரியூக்கு யோசிக்குது. ரியூக்கு ஹீரோ கிட்ட அந்த டெத் நோட்டை வேற யாராவது தொட்டான்னு அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னே நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாறாரு. ஐசிபிஓவை காட்டுறாங்க. ஐசிபிஓனா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் வச்சிருக்காங்க, அதோட பேர் தான் இது. அந்த அலைன்ஸ்ல ஒவ்வொரு நாட்டோட ஒரு முக்கியமான பீப்புள்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இவ்வளவு கொத்தான சிறை கைதிகள் சாகுறாங்க, என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் சாகிறவங்க என்ன நல்லவங்களா, அவங்களே சிறை கைதிகள் கெட்டவங்க தானே, செத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப அந்த பக்கம், சரி நாங்க உங்க வயசுக்கே வரோம், ஆனா அப்படி வந்தா மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சிருவா முடியும், ஏன் சாகுறாங்க, எப்படி சாகுறாங்க, எதுக்காக சாகுறாங்கன்னு எதுவுமே தெரியல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், அவங்க சாகுறாங்க, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்களுக்குள்ளேயே பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வேர்ல்டு ஃபேமஸ் நம்பர் 1 டிடெக்டிவான எல் கிட்ட இதை நம்ம கொடுத்தாரலாம் அப்படின்னு சொல்றாரு. சிலர் அவங்களுக்குள்ளே, யாருடா இவன் கோமாளி, எல் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லையாமா, நாம எப்படி அவர் கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோட அப்பாவும் இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி தான், போலீஸ்ல ஒரு உயர்ந்த பதவியில இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கவர், சார் யார் சார் இந்த எல்? அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா, எல்லுங்கிறது ஒரு மிகப்பெரிய டிடெக்டிவ், ஒரு கண்டுபிடிக்காத கேஸே இல்லை, எந்த கேஸா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு, ஆனா நம்மளால அவரை கான்டாக்ட் பண்ண முடியாது, அவர் நினைச்சாதான் நம்மளே கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ் எல்லாம் எப்படி ஒரு டிடெக்டிவ் நம்பி தரது அப்படின்னு சொல்லி சில நாட்டை சேர்ந்தவங்களை கேட்குறாங்க. அப்போ ஒரு மர்மமான ஆள் வந்து அங்கே இருக்க எல்லாத்திட்டையும் பேசிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாரு. அந்த வீடியோவில் ஒரு ஆள் உட்காந்து, எல் இந்த கேஸை எடுத்து நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாரு, ஸோ நீங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், நீங்களாம் உங்கள் வேலையை பாருங்க, இந்த கேஸை எல் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஒரு இடிஞ்சு போன பங்களால காட்டுறாங்க. அதில் நம்ம லைட் யாகமியோ ரியோக்கோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த டெத் நோட்டை யாரும் பார்க்காதபடி ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. இப்போதான் நம்ம ஹீரோ போட்ட ஒரு சம்பவத்தையே காட்டுறாங்க. ஹீரோ டேபிளோட ரேக்ல வெறும் டைரி தான் வச்சிருக்காரு. பெண்ணுக்கு உள்ள இருக்க ரீஃப்ல வச்சு டேபிளுக்கு அடியில ஒரு புஷ் தரும் பொழுது அங்க ஒரு மாதிரியான பலகை வரும். அந்த பலகை கடியில டெத் நோட் இருக்கும். யாராவது அந்த பலகையை புல் பண்ணி அந்த டெத் நோட் எடுக்க ட்ரை பண்ணா இன்சுலேட்டர்ஸ் மூலமா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா டெத் நோட் எரிஞ்சிரும். என் வீட்டில் கேட்டாங்கன்னா அது என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் டைரி, அதனால தான் இந்த மாதிரி செட் பண்ணேன்னு சொல்லிடுவேன். இப்படிலாம் அவரோட பிளானை பத்தி ஹீரோ ரியூ கிட்ட சொல்றாரு. நியூஸ்லயே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்த கொலை பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படி கொலை பண்றான்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா சோசியல் மீடியால கீரா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவரால் குற்றங்கள் தவிர்க்கப்படுது, குற்றங்கள் செய்யறவங்க எல்லாருமே மரணம் அடையப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கீராங்கிறது ஆக்சுவல் ஜாப்பனீஸ் வேர்டு, அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் வந்து கில்லர் அப்படிங்கிறது. ஹீரோ ரியூக்கு கிட்ட, யாரெல்லாம் என்னை டிவியில கொலைகாரன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க தான் என்னை சோசியல் மீடியால ஒரு காட் ஆக்குறாங்க. டிவி அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய ஃபேஸும் வெளிப்படுறதுனால அவங்களுடைய ரியல் ஃபேஸை வெளியில காட்ட முடிக்கிறாங்க. பட் இந்த சோசியல் மீடியால அவங்களோட ரியல் ஃபேஸை வெளியில காட்ட முடியுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ்ல, இங்க பாத்துக்கோப்பா கீரா, நீ இதை பார்த்துட்டு இருப்பேன்னு எங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், உங்ககிட்ட ஃபேமஸ் டிடெக்டிவான எல் பேசணும்னு சொல்லி நியூஸ்ல எல்ல காட்டுறாங்க. இந்த தடவை எல் அவருடைய ஃபுல் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டாரு. அவரோட பேரு கூட லிண்ட் எல் டைலர். இங்க பாத்துக்கோப்பா கீரா, நீ காடா இருந்துக்கோ எவனா வேணா இருந்துக்கோ, ஆனா நீ பண்றது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய குற்றம், மற்றவங்களோட வாழ்க்கையினால நீ கணக்கிடக்கூடாது, ஒரு நாள் உன்னை கண்டுபிடிச்சு அந்த சிறை கைதிகள் மாதிரி உன்னை சிறையில வச்சு உனக்கு மரணத்தை தருவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை ஆச்சரியத்தோட உட்காந்து நம்ம ஹீரோவான லைட் யாகமி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ரியூக்கும், மரணத்தை கொடுக்குற உனக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு மரணத்தை தருவோம் அப்படின்னு அவர் சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இப்படி என்கிட்ட பேசியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ டெத் நோட்டில் பேர் எழுதிட்டு 40 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. லைவா லிண்ட் எல் டைலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல சாகுறாரு. அவரை சில பாடி கார்ட்ஸ் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நியூஸில் எல் அப்படிங்கிற ஒரு லோகோ உருவாகுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்போ உண்மையான எல், நீ போட்டு தள்ளவன் உண்மையான எல் இல்லை, அவன் நாளைக்கு சாக போகிற ஒரு குற்றவாளி தான், நான் தான் உண்மையான எல், நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட
உன்கிட்ட பேசியுமே நீ என்னை எதுவுமே பண்ணலை. என்னோட ஃபேஸை பார்த்தாதான் உன்னால் என்னை கொல்ல முடியும் போல இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இந்த நியூஸை ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே டெலிகாஸ்ட் பண்ணல. ஜப்பானில் கோட்டோங்கிற ரீஜியனில் தான் இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் லைவா. நீ செஞ்ச முதல் சம்பவம் ஞாபகம் இருக்கா? மாலில் ஹைஜாக் பண்ணியிருந்த ஒருத்தனை நீ கொலை பண்ண. முதல் சம்பவமே இங்கே நடந்ததுனால தான் இந்த கோட்டோ ரீஜியன் தான் சரியான இடம்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணோம். நான் நினச்சபடியே நீ இந்த இடத்துல தான் இருக்க. உனக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உன் ஃபேஸ் யாருக்கும் தெரியாது, உன்னை பற்றி யாருக்குமே தெரியாத காரணத்தால நீ ஜாலியாக இருக்காது. உன்னை ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன். நீ எப்படி இத்தனை பேர்த்த கொள்றேன்னு தெரியல, ஆனால் நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸை நீ ஜப்பானில் கொண்டது தான். அதுலேயும் நிறைய பேர் கோட்டோ ரீஜனை சேர்ந்தவங்க தான். ஒரு நாள் உன்னை கண்டுபிடிப்பேன் கீரா அப்படின்னு எல் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஹீரோ நான் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நானும் உன்னை கண்டுபிடிச்சே கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரியூக்கும் நினைக்குது இந்த ரெண்டு ஹியூமன்ஸுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னு. எல்லன் கீரா ரெண்டு பேருமே மாற்றி உன்னை ஒரு நாள் நாங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளுவோம் ஜஸ்டிஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறதோட செகண்ட் எபிசோடு முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இவங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதில் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த அனிமியே. நம்ம ஹீரோவை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ எங்கே இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு எல். அதுக்காக நம்ம ஹீரோவையும் குறைச்சி இடப்பட முடியாது. இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயிப்பாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.